ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தீபாவளி எபிசோட் 3 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப க்ரன்ச்சியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ரிப்பன் பக்கோடா. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம், வீட்டில் சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கு நான் 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 3 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு கடலை மாவும் 1 கப்பு பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கணும். மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான சால்ட்டு, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு மாவு நல்லா கலந்து விட்டு பிசையணும். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு குழிக்கரண்டி சூடான எண்ணெய் ஊற்றி அதுவும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மாவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மாவு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அந்த அச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்து சுட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றிருக்கேன், சூடான எண்ணெய். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி பாவு மாதிரி இல்லாமல் நல்லா லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி அமுக்கிற அளவுக்கு கைப்பதத்துக்கு. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு. அந்த அச்சு காட்டினால அந்த அச்சில் தான் நான் ஓலை பக்கோடா போட போகிறேன், ரிப்பன் பக்கோடா. இந்த மாதிரி போட்டு விட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கணும். ரிப்பன் பக்கோடா நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் நம்ம திருப்பி போடக்கூடாது. அந்த பபிள்ஸ்னால் கொஞ்சம் கம்மியானோடனே திருப்பி போட்டால் நல்லா வெந்திருக்கும். உடனே திருப்பினோம்னா அது உடையும். அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அது கூட வறுத்து போட்டுட்டா நல்லாயிருக்கும். பொரித்து போட்டால் ரொம்ப சூப்பராக, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அந்த ரிப்பன் பக்கோடா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே அச்சில் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிறேன். ரிப்பன் பக்கோடாவை இந்த மாதிரி நல்லா சூடானையில் பொரித்து எடுத்துக்கணும் ரிப்பன் பக்கோடாவை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு நியூ எபிசோடோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.